தவணைகளில் நீங்கள் உடனே பெற 04440504000 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். ஆர்பிட்ரேக் எலைட்டை யூஸ் பண்ணுங்க. பிபி கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுங்க. புது லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஆர்பிட்ரேக் எலைட் உங்கள் முழு குடும்பத்திற்கான ஆரோக்கியம். மருத்துவ நேரம் தொடர்கிறது. மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எப்படிலாம் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பசிச்சாதான் சாப்பிடணும், பசிக்கல சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதனால ஒரு மனிதனுடைய குணமே மாறுற அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு விஷயமாக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ சாப்பாட்டு முறை அப்படிங்கிறது என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது, எந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ எல்லாருமே ருசிக்காக தான் சாப்பிட்றோம். புதிதாக நிறைய இந்த சமையல் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து விதவிதமாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அதுவும் குழந்தைகள் ஒரு சில உணவுகள் தான் அவங்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னா அதவே தான் திரும்ப கொடுக்க வேண்டிய நிலையிலையும் இருப்பாங்க தாய்மார்கள். ஏன்னா மாற்று உணவு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்போ என்ன மாதிரி உணவுகள் நல்லது, எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம உணவுன்னு பார்க்கும்போது அது வெறுமனே வயிற்றை நிரப்புற ஒரு பொருள் மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். ஏதோ விருப்பத்துக்கு மனுஷனோட சந்தோஷத்துக்கு நிரப்புற மாதிரி. ஆனால் ஒரு மனுஷனோட மனசை நிர்ணயிக்கிறதே அவன் சாப்பிட்ற சாப்பாடு தான். ஒரு நல்ல மனசு இருக்கிறது, நல்ல கோரமான மனசு, கோபமான மனசு, இல்லை அழுகையான மனசு, எந்த விதமான மனசும் அவன் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிறான், அடுத்தவங்களை தூரப்படுத்துறமான்னா அவன் சாப்பிட்ற சாப்பாடு தான். அடுத்தவங்க கிட்ட அடங்கி போகிறதும் அவன் சாப்பிட்ற சாப்பாடு தான். கூடுமான வரைக்கும் பழைய உணவுகளை சூடு பண்ணி சாப்பிட்றத விட்டுடணும். பழைய உணவுகளை சூடு பண்ணி சாப்பிட்றத மனுஷனை கடந்த காலத்திலேயே வச்சுருக்கும். அவங்க நிகழ்காலத்துக்கே வரமாட்டாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் அந்த காலத்து பேச்சு, அந்த இது. அதே மாதிரி கறி செய்கிறாங்க, நிறையா செஞ்சிட்டோம், ராத்திரிக்கு சாப்பிடுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராத்திரியில் எளிமையாக இட்லி சாப்பிட்டா கூட அது செரிக்கிறது கடினம்னு சொல்லிட்டு. மதியானம் செஞ்சதை ராத்திரிக்கு அதிகமாக வச்சு பண்ணும்போது அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். இது இல்லாமல் எந்த ஒரு உணவும் அந்த தன்மையிலே ஜீரணிக்கணும். ஏற்கனவே பழம்னு எடுத்துக்கிட்டோன்னா அது பழமாகவே ஜீரணிக்கணும், சாப்பாடுன்னா அது சாப்பாடாகவே ஜீரணிக்கணும். இந்த பழத்தையோ சாப்பாடையோ ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு நாளைக்கு எடுத்து திறந்து சாப்பிட முடியுமா? ஸோ அந்த மாதிரி நாளைக்கு எடுத்து பண்ணும்போது அதோட தன்மையில் கெட்டு போயிட்டு இருக்கும். தன்மையில் கெட்டு போன விஷயத்த நம்ம சாராயம்னு சொல்கிறோம். ஒரு திராட்சை இப்போவே சாப்பிட்றதும் இப்போது கிடைக்கக்கூடிய மனநிலை வேறு. இந்த திராட்சையை ஜூஸாக போட்டு நாளைக்கு அது சாராயமான பிறகு குடிக்கிறது வேறு. ஒரு இன்னும் இப்போ இந்த காலகட்டத்தில் சாதத்தையே கூட கல்லாக மாற்றி குடிக்கிற ஒரு சிலர் பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு பூமியில் புதைச்சி வச்சு நாளைக்கு பண்ணுறது. இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் சண்டை வர்றதுக்கு இந்த உணவு பழக்க வழக்கம். அவங்கள அறியாமல் நேரம் கட்டு சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுல ஊறல் ஆகி அது உடம்பை கெடுக்குது. உடம்பை கெடுக்கிறதுனால பிரச்சனை வருது. சரிங்க, தொடர்ந்து பேசுவோம். நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க கேள்வி என்னன்னு மருத்துவர் கிட்ட கேளுங்க. கேக்குறேங்க. வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். ஒன்றும் சார், திடீர்னு இந்த ஒரு 2-3 மாசமா உடல் எடை கூடிக்கிட்டே வருதுங்க. அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் பழைய கம்மியா தான் சாப்பிடுறேன். சரிங்க. என்னென்ன உடம்பு கூடிட்டே வருது. ஜீரணிக்க சக்தி ஜீரணமாக மாட்டேங்குதுங்க. அதாவது நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 மாசம் போது உங்களோட மாம்சம் வரைக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. நான் முதல்ல சொன்ன கேட்டீங்க இல்லையா, உங்களோட உணவு முறையில நீங்க இன்னும் மாற்றம் பண்ணிக்காம இருக்கிறீங்க. ஸோ பசிச்சா மட்டும் சாப்பாடுன்றத ஃபாலோ பண்ணுங்க. பசிக்கலைன்னா யார் வற்புறுத்தினாலும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ராத்திரி உணவை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இது கூடுதலாக சியாவான்னு சொல்லிட்டு நம்மளோட மருந்து இருக்க சியோர்மா மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா சியாவான்னு சொல்லிட்டு மருந்து அனுப்புவாங்க. இது தேவையில்லாத உடலில் படியக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி உடலில் ஒரு நிரந்தரமான எடையில் வைக்க உதவும். மேற்கொண்டு இந்த பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வேற என்னெல்லாம் தொந்தரவு இருக்குது, இப்போது கீழே ஓடக்கூடிய எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா அங்கே மருத்துவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. உங்களோட உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, உங்களோட வயசு என்ன, எடை என்ன, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, உங்களோட முழு விவரத்தையும் உங்களோட வரலாற்றை கேட்டுட்டு எந்த தொந்தரவுனால இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கு இதை முழுமையாக எப்படி விளக்கிறது. இது ஏன்னா நம்ம ஃபோனில் கேட்டுட்டு ஒரு 4 வார்த்தை கேட்டுட்டு முழுமையான தீர்வு சொல்ல முடியாது.
நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா லைன்ல மருத்துவர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு தேவையான பதில்களை கொடுப்பாங்க. தேங்க்யூ. தொடர்பு கொண்டு இருக்கு மிக்க நன்றியா. மற்றவனே தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்க அழைக்கிறீங்க? தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி. உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்கய்யா. சார், எங்க வீட்டுல எங்க ஒய்ஃபுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 2 வருஷமா தொடர்ந்து தலைவலி இருந்துட்டே இருக்கு. 3 நாள் 4 நாள் தொடர்ச்சி. சரிங்க. அது நாங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தோம். தலையில வந்து நீர் இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. சரிங்க. அது தொடர்ந்தே சாப்பிட்டோம்னா அப்போ நீங்க தொடர்ந்து ஒரு 15 நாள் சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் சரியா போயிடும் சொன்னா அது 15 நாள் சாப்பிட்டு பின்னாடியும் திருப்பும் தொடர்ந்து 3 நாள் 4 நாள் தொடர்ந்து தலைவலி வந்துட்டே இருந்தது. மறுபடியும் வேற ஒரு டாக்டர் கிட்ட போனோம். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து நான் கண்ணாடி கொடுக்குறேன், அந்த கண்ணாடி வந்து தொடர்ச்சி போடுங்க, நீங்க அது போட்டா உங்களுக்கு சரியாயிடும். யூரின் வந்து அடக்க முடியுதாமா? ரொம்ப அவசரமா வர மாதிரி இருக்குன்றாங்களே. ஆமா சார், அது ரொம்ப அவசரமா தான் வந்து ஓடுறாங்க. நீர் கூடி போயிருக்கு உடல்ல, இது கபம் சம்பந்தமான பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நீர் சேர்ந்த மாதிரி தலைவலிக்க சிரஸ்சின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்க, மருத்துவமனையை தொடர்பு கொண்டு பேசுங்க. அவங்க உங்க மனைவி கிட்ட சில கேள்விகளை கேட்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வருஷமா இந்த தொந்தரவு இருக்கு, தலைவலி இல்லாம கூடுதலா என்னென்ன தொந்தரவுகள் இருக்கு, மலச்சிக்கல் இருக்குதா போன்ற சில கேள்விகள் கேட்பாங்க. முழுமையான அவங்க அந்த நோயாளியை பற்றின முழுமையான தகவல்களை கேட்ட பிறகு அவங்களுக்கு தேவையான மருந்துகளை உங்க வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. கொரியர் மூலமாவே வாங்கிக்கலாம். தேங்க்யூ. தொடர்பு கொண்டு இருக்கு மிக்க நன்றியா. மற்றொரு தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க அழைக்கிறீங்கம்மா? மேடம், நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் சார். என்ன சார், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன், ஷாலினிட்டு. சொல்லுங்க. எனக்கு ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்துட்டு நான் ஓவர் வெயிட் ஆனேன் சார். நானு சரி, அது நான் டயக்னோசிஸ் பண்ண தொட்டு இது தைராய்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் தைராய்டு கண்ட்ரோல்ல இருக்கான்னு பார்த்தாக்கா தைராய்டு வந்து கண்ட்ரோல்ல கிடையாது. அது வந்து இவ்வளவு டேப்லெட்ஸ் எடுத்தாலும் வேரியேஷன் ஆயினே இருந்தது. எப்ப பார்த்தாலும் கிடினஸ், வாமிட்டிங் சென்சேஷன், அப்புறமே ரொம்ப சுஸ்து, கை கால் நோவு, அப்புறமே ஷிவரிங், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா வெயிட் கூடிட்டே இருக்கு சார். வெயிட் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாக்க கூட வெயிட் வந்து போட்டுனே இருக்கு. அப்புறமேட்டு இப்போ ஒரு சீரியஸா ஒரு 2 months பிஃபோர்ல இருந்து ஓவரா பசிக்க ஆரம்பிக்குது ஆஃப்டர்நூன் டைம்ல. இப்போ உங்க உடல் எடை எவ்வளவுமா இருக்கு? உடல் எடை எவ்வளவு இருக்குமா? இப்போ நான் வந்துட்டு 119 kg இருக்கேன் சார். நாங்க 119 இருக்குங்க. 119. ஓகே ஓகே அம்மா. இப்போ நான் வந்துட்டு ஆக்சுவலி எல்லாரும் வந்துட்டு சர்ஜரி, அண்டர் சர்ஜரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்றாங்க. நீங்க ஹலோ சொல்லுங்க சார். இந்த தைராய்டு வந்திருக்கிற தொந்தரவை நீங்க நோய் வரக்கூடிய வழியை நிறுத்தாம வெறுமனே ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்காது. ஓகேவா? இந்த பிரச்சனை எதனால வருது, அந்த வரக்கூடிய வழிகளை அடைக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ தைராய்டுன்றது நம்ம விசுக்தி சக்கரம்னு சொல்றது, தொண்டையில இருக்கக்கூடிய சக்கரம். நோய் பரவுற விதத்தை முதல்ல சொன்ன இல்லையா, ஒரு தாதுவா பரவி அது மூலாதாரத்துக்கு பாதிச்சு அதுக்கப்புறம் மணிபூரகம் வந்து அநாகதம் வந்து விசுக்திக்கு வந்திருக்கு. உங்களுக்கு அதை தாண்டியும் பரவி இருக்கு. இப்போ இதை தாண்டியும் பரவி இருக்கிற விஷயங்கள் நோய் வரக்கூடிய வழிகளை நீங்க அடைக்காம வெறுமனே தைராய்டுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல பயன் கிடையாது. இன்னொரு விஷயம், மாற்று முறை மருத்துவத்துல தைராய்டு சுரப்பியை திரும்ப இயல்பான நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான மருந்துகள் இல்லை. அவங்க தைராக்சினை நேரடியா ப்ரொவைட் பண்ற மருந்து தான் தருவாங்களே தவிர்த்து அந்த தைராய்டு சுரப்பியை திரும்ப இயல்பான நிலைமைக்கு வர வைக்கிறதுக்கான மருந்துகள் இல்லை. ஸ்ரீவர்மா மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் தைராய்டு சுரப்பியில் இருக்கிற குறைகளை போக்கி அது இயல்பா முழுமையான தைராய்டு சுரக்கிறதுக்கான வழிமுறைகளை உண்டு பண்ணும். ஆனா இது திடீர்னு தீர்க்கக்கூடிய நோய் கிடையாது. குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் இல்லை அதுக்கு மேல கூட மருந்து எடுத்துக்க வேண்டி வரும். ஆனா ஒரு முறை மருத்துவ முறையா எடுத்துக்கிட்டீங்கன்னா இயல்பான முறையில் தைராக்சின் சுரப்பு உங்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எடை கூடுறது குறையும், தொண்டையில வரக்கூடிய மாற்றங்கள், தேவையில்லாத உரோமம் வளர்றது, குரல்ல வரக்கூடிய மாற்றம், எடையில இருக்கக்கூடிய மாற்றம், இது எல்லாமே இயல்பான நிலைமைக்கு வரும். ஆனா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு விரைவில் நடக்காது. இது ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் ஆகலாம். தைராய்டு சுரப்பி இயல்பான நிலைமைக்கு திரும்பிடுச்சுன்னா
அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்குற வேகத்தோட சீக்கிரமா உடல் இது குறையும். ஒரு முறை நேர்ல வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சென்னையில கோடம்பாக்கத்துல மருத்துவமனை இருக்கு, இல்ல புதுச்சேரியில கடற்கரை சாலையில இருக்கு. கீழே தெரியக்கூடிய எண்ணில் தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு முழுமையான ஒரு உதவியை செய்வாங்க. தொடர்பு கொண்டு இருக்க மிக்க நன்றிம்மா. இப்போ நம்ம உணவு பழக்கங்கள் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி பசிச்சாதான் சாப்பிடணும், எளிமையான உணவுகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னோம்னு. அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா வந்து எந்தெந்த உணவுகள் தவிர்க்கலாம்? தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்க்கும்போது எண்ணெயில பொரிச்சு எடுக்கிற அத்தனை உணவுமே தவிர்க்க வேண்டிய உணவு. எண்ணெய்ன்றது நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று, உணவுல சேர்த்துக்கணும். எந்த உணவுலையும் எண்ணெய் சேர்த்து பயன்படுத்துறது வேற. ஒரு வானல் மாதிரி பாத்திரத்துல எண்ணெயை வச்சு கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற எண்ணெயில போட்டு எடுக்கிற பலகாரங்கள், பஜ்ஜி, வடை, போண்டா, பூரி, இந்த மாதிரியான எண்ணெயில போட்டு எடுக்கிறது, அது அந்த உணவோட தன்மையோட உயிர் சத்தையே போக்கிடும். உயிரற்ற பொருள்களை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பொருளும் நம்ம அப்படியே வெளியில வச்சோன்னா நாளைக்கு கெட்டு போயிடணும். புரியுதுங்களா? அப்போ ஒரு சாதம் வடிக்கிறோம், சாம்பார் வைக்கிறோம், தேங்காய் சட்னி செய்யறோம், வேற எது செஞ்சாலும் கெட்டு போகுதுன்னா அது நல்ல பொருள். அப்போ நம்ம சாப்பிட்றோம், உடனே ஜீரணிக்கும். இதே எண்ணெயில போட்ட பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு முறுக்கு எடுத்துக்கிட்டீங்க, இது நாளைக்கு வச்சிருந்தாலும் 1 மாசம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது. இந்த கெட்டு போகாத பொருள் வயிற்றுக்குள்ளார போனாலும் ஜீரணிக்காது, அப்படியே தான் மலமா போகும். அப்படி இல்லைன்னா உடல்ல ஜீரண சக்திக்குள்ள வரக்கூடிய பல விஷயங்களை இது கெடுத்துட்டு போயிடும். இது இல்லாம அதிக கோபத்தை உண்டு பண்ணும், கெட்ட கொழுப்புகளை உண்டு பண்ணும், ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு உண்டு பண்ணும். ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு உண்டு பண்ணும் போது இயல்பான ரத்த ஓட்டம், ரத்த கொதிப்பு, தேவையில்லாத கோபம், படபடப்பு இதெல்லாம் உண்டு பண்ணும். இப்போ சற்று முன்னாடி பேசின மாதிரி எடையை கூட கூட்டுறதுக்கு பண்ணும். சரி, தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நேயர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறிய இடைவேளை. மருத்துவ நேரம் இடைவேளைக்கு பிறகு தொடரும். இவ்வளவு அன்னைமார்களை தேடி இவ்வளவு மகன்கள் ஓடி வந்திருக்காங்க. ஈஷா ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு அருமையான நிறுவனத்திலிருந்து வந்திருக்காங்க. இங்க கூட இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி சேவை ஏதாவது ஒன்று பண்ணணும். சின்ன சின்ன ஆசை, ஞாயிறு காலை 10:30க்கு. எங்க அப்பா எனக்கு டேபிள் மேட் வாங்கி தந்திருக்காங்க. என்னோட ஹோம்வொர்க் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டேபிள் மேட இப்படி வச்சு படிக்கலாம், எழுதலாம், எப்படி வேணாலும் சாட்சி வச்சு டிராயிங் செய்யலாம். கப் ஹோல்டர்ல இது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். டேபிள் மேட் போட்டுதான் கார்டன்ல தாத்தா பேப்பர் படிப்பாங்க. லேப்டாப் டேபிள் மேட் மேல வச்சுதான் அப்பா ஒர்க் பண்ணுவாங்க. இதுல வச்சுதான் பாட்டி சாப்பிடுவாங்க. டிவி பார்த்துக்கிட்டே அம்மா வேலை செய்வாங்க. 18 வகை பயன்களை கொண்ட இந்த டேபிள் மேட்டை நீங்கள் உடனே பெற 044-4050-4080 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். மருத்துவ நேரம் தொடர்கிறது. மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். அப்புறம் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி வந்து தண்ணி குடிக்கிறது கூட வந்து ரொம்ப சாதாரண விஷயமாக பேர் நினைப்பாங்க. ஆனால் அது எவ்வளோ முக்கியத்துவமாயிட்டு இந்த ஜீரணத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு அவசியமான விஷயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இப்போ தண்ணி குடிக்கிறது வந்து என்னென்ன முறைகளில் குடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். தண்ணி நமக்கு உடல்ல 3/4 பாகம் தண்ணி ஆக்கப்பட்டிருக்கு. இந்த ரத்த ஓட்டமே தண்ணியாக தான் இருக்கு. நிறைய பேர் தண்ணி குடிக்கிறத ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. இல்லை சில அசௌகரியத்துக்காக யூரின் போகணுமே அப்படின்றதுக்காக தண்ணி குடிக்காம தவிர்க்கிறாங்க. உணவு ஜீரணமாகி இது உடல் முழுக்க போய் சேர்றதுக்கு தேவையான ஒரு இந்த உணவு சாரத்தை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதே நம்ம குடிக்கிற தண்ணி தான். இன்னொரு விஷயம், ஒரு மனுஷன் எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? இப்போ காலையில் நம்ம காஃபி சாப்பிட்றோம், மதியானம் சாப்பிட்றோம், இடையில வேற ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்றோம், மதியானம் சாப்பிட்றோம், சாயந்தரம் நொறுக்கு தீனி, சாயந்தரம் அடுத்தது இரவு சாப்பிட்றோம்.
நம்ம சாப்பிட்ட தட்டு தானே இல்லை நம்ம குடித்த டம்ளர் தானே கழுவாமலே யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? காலையில் காஃபி சாப்பிட்றோம், அதே டம்ளர் வச்சுட்டு மதியானம் சாயந்தரம், காலையில் சாப்பிட்ட தட்டு மதியானம் வச்சுட்டு, இந்த மாதிரி கழுவாமல் பயன்படுத்தினா என்ன ஆகும்? ஒரு பாத்திரத்தை கழுவாமல் எந்த அளவுக்கு அதில் நோய் வருமோ இந்த உடலும் அந்த மாதிரி தான். வாயிலிருந்து உணவு குழாய் இரைப்பை வரைக்கும் போகுது, இரைப்பையிலேருந்து ஒரு 30 மீட்டர் சிறுகுடல், அதுக்கப்புறம் ஒரு